சங்கீதம் 114:8 வாசிப்போம். கண்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை நீரூற்றுகளாகவும் மாற்றுகிறார். அல்லேலூயா. ஆமா, நம்முடைய தேவன் ஆமை ஸ்தோத்திரம் அற்புதங்களை செய்கிற தேவனாயிருக்கிறார், அதிசயங்களை செய்கிற தேவனாயிருக்கிறார். ஆமா, கண்மலையை அவர் தண்ணீர் தடாகமாக என்ன பண்ணிடுவார்? மாற்றுவார். கற்பாறையை அவர் நீரூற்றுகிற ஸ்தலமாக என்ன பண்ணிடுவார்? மாற்றுவார். அப்படிப்பட்ட மகத்துவமான தேவனை தான் நீங்களும் நான் என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? ஆராதித்து கொண்டிருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் கடந்து வரான். அப்படி கடந்து வருகின்ற வேளையில் அவங்களுக்கு என்ன இல்லை? குடிக்க தண்ணி இல்லை. அப்போ சோதரம் குடிக்க தண்ணி இல்லையே என்று சொல்லி அங்கலாய்க்கிறான். அப்படி அங்கலாய்க்கும் போது சோத்திரம் முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சில சமயங்களில் நாமும் கூட சோத்திரம் நம்முடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்பட முடியாமல், இல்லை எதிர்பார்த்த நன்மைகள் ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் நடக்காமல், இல்லை காலதாமதம் ஆகும்போது சோத்திரம் நமக்குள்ளும் அப்படிப்பட்ட முறுமுறுப்புகளை சத்துரு என்ன பண்ணுவான்? கொண்டு வருவான். இடம் கொடுக்கக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். ஒருவேளை நம்மளை பசியும் பட்டினியாய் போட்டாலும் அதற்கு ஒரு நோக்கம் இருக்கும், அதற்கு ஒரு முகாந்திரம் இருக்கும். அல்லேலூயா. ஒரு நாளும் ஆமை ஸ்தோத்திரம் அப்படியே விட்டுற மாட்டார். ஆமை ஸ்தோத்திரம் நிச்சயமாய் பசியில வருந்த விடார். நமக்கு ஏற்ற வேளையிலே தக்க சமயத்திலே நமக்கு நல்ல உணவுகளை தந்து தேவன் என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அப்ப இந்த ஜனங்கள் முறுமுறுக்கிறான். மோசே தேவனை நோக்கி பார்க்கிறார். அல்லேலூயா. சோதனைகள், வேதனைகள், பிரச்சனைகள் சூழ்ந்து கொள்ளும் போது நீங்களும் நானும் மோசையை போல தேவனை தான் என்ன பண்ணணும்? நோக்கி பார்க்கணும். அப்படியே முழங்கால் மண்டிட்டு, ஆண்டவரே இப்படி ஒரு சூழ்நிலை, குடும்பத்தில் இப்படி ஒரு பலவீன சூழ்நிலை, ஆண்டவரே இப்படி ஒரு பிரச்சனை, இப்படி ஒரு எனக்கு ஒரு தேவை இருக்குது, நீங்கள் உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி அவரை நோக்கி பார்க்க, ஒரு சின்ன காரியமாக இருந்தால் எதுவானாலும் கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது அற்புதமாய் நடத்துவதற்கு அவர் மகிமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். சோத்திரம் கடினமான இருதயம் உடையவர்களாக இருந்தால் கர்த்தர் என்ன பண்ணுவார்? அதை கரைய பண்ணுவார், அதை மாற்றி கொடுப்பார். ஏன்னா கற்பாறையை அவர் என்னவா மாற்றுகிறாராம்? அவன் நீரூற்றாய் மாற்றுகிறவர். கண்மலையை அவர் தண்ணீர் தடாகமாய் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நமக்காக சோத்திரம் மற்றவங்களுடைய இருதயத்தை என்ன பண்ணுவார்? அவர் இலக பண்ணுகிறவராக இருக்கிறார். சோத்திரம் பீகாரில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற அண்ணன் அகஸ்டின் ஜெபக்குமார், அவர் சோத்திரம் அநேக ஊழியங்களை செய்கிறார். அதுபோல சோத்திரம் இந்த சிறைச்சாலையிலும் ஊழியங்களை செய்கிறார். அப்படி செஞ்சு கடந்து வரும்போது சோத்திரம் அநேகர் ஆண்டவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டார். அப்போ அதில் அந்த சிறை கைதி ஒருத்தன் கொலைகாரன் சோத்திரம் அவன் பலமாக அந்த பகுதியில் அந்த காரியத்தை எதிர்த்து நிற்கிறான். சோத்திரம் நான் ரிலீஸ் ஆகி மட்டும் வெளியில் வரட்டும், முதல்ல போய் நான் கொலை செய்கிற ஆளை யாரை தான்? அகஸ்டின் ஜெபக்குமாரை தான் நான் கொலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்தோடு நிற்கிறான். அப்படிப்பட்ட ஒரு கடின இருதயத்தோடு சோத்திரம் என்னைக்கு அந்த நாள் என்று சொல்லி இருக்கிறார். அதே போல் ஒரு நாள் அவர் ஜெயிலேருந்து என்ன பண்ணுறார்? ரிலீஸ் ஆகிறார். ரிலீஸ் ஆன உடனே ஒரு பெரிய பட்டாக்கத்தை எடுத்துக்கொண்டு அந்த அகஸ்டின் ஜெபக்குமாரை வெட்டுவதற்காக என்ன பண்ணுறார்? தீவிரமாக போயிட்டு இருக்கிறார். இந்த செய்தி அகஸ்டின் ஜெபக்குமாரோடைய செவிக்கு வருகிறது. சோத்திரம் இப்படி சோத்திரம் அந்த மனுஷன் உங்களை வெட்டும்படி வந்துக்கிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி. அப்போ சோத்திரம் அவர் கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் என் முடி கூட என்ன பண்ணார்? உதிராது என்று சொல்லி வேக வேகமாக சட்டை பேண்டை போட்டார். எங்கே போறீங்கன்னு கேட்டாங்களாம். அவரைத்தான் பார்க்க போகிறேன். யாரை பார்க்க போகிறேன்? எவன் என்னை வெட்ட வரணும் அவனைத்தான் நான் என்ன பண்ண போகிறேன்? பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி இவரும் கிளம்பி என்ன பண்ணுறார்? அவரை பார்க்க போகிறார். அவனும் வேக வேகமாக வந்துட்டு இருக்கிறான். ரெண்டு பேரும் ஒரு இடத்துல சந்திக்கிறான். சந்தித்த மாத்திரத்தில் சோத்திரம் அவன் பட்டயத்தை எடுக்கணும்னு நினைக்கிறான். அவனால் எடுக்க முடியலை. ஏதோ ஒரு இருதயம் சோத்திரம் அவனுடைய இருதயத்தில் ஒரு காரியம் அவனுடைய இருதயத்தில் கர்த்தர் கொண்டு வருகிறார். ஒரு தெய்வீக ஒரு அன்பு. தேமி தேமி அழுக ஆரம்பிக்கிறான். அண்ணனை கட்டி பிடிக்கிறான். உங்களை கொலை செய்யணும் தான் வந்தேன், ஆனால் என்னன்னு தெரியல, என் இருதயம் மாற்றப்பட்டது. அந்த மனுஷன் ரட்சிக்கப்பட்டான். அல்லேலூயா. கற்பாறையாய் இருந்தாலும் அதை நீரூற்றாய் மாற்றுவார். கண்மலையாய் இருந்தாலும் அதை தண்ணீர் தடாகமாய் தெய்வம் என்ன பண்ணுவார்? மாற்றி கொடுப்பார். இஸ்ரவேல் ஜனங்கள் அனாந்தரத்தில் பயணித்து கொண்டு இருக்கும்போது அவர்களுக்கும் தண்ணீர் இல்லை, கால்நடைகளுக்கு என்ன இல்லை? தண்ணீர் இல்லை. என்ன பண்றதுன்னு தெரியல. சோத்திரம் முறுமுறுக்கிறாங்க. இன்னைக்கு நமக்கு அப்படித்தானே? நெருக்கங்கள் வரும்போது முறுமுறுப்புக்கு இடம் கொடுத்துடுறோம். நெருக்கங்கள் வரும்போது இரட்சகரிடத்துல உட்கார்ந்துடணும். நெருக்கங்கள் வரும்போது என்ன பண்ணிடணும்? ஆண்டவரிடத்துல உட்கார்ந்து. கர்த்தர் நிச்சயமாய் நம்மளோடு பேசுகிற தெய்வம். நீங்க அமர்ந்து பார்த்தாதான் அவர் பேசுகிறதை நம்மளால என்ன பண்ணிக்கொள்ள முடியும்? புரிந்து கொள்ள முடியும். ஒரு சின்ன காரியத்தில் நீங்க ஆலோசனை கேட்டால் அவர் என்ன பண்ணுவார்? நமக்கு உதவி செய்வார். அவங்க பிரச்சனையை பார்த்து தேவைகள் சந்திக்கப்படவில்லை என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுக்கிறாங்க. ஆனா மோசேக்கோ கர்த்தரை நோக்கி பார்க்கிறான். இந்த ஜனத்துக்கு தண்ணி வேணுமே, இத்தனை திரளான ஜனத்துக்கு என்ன பண்ண? யார் கொடுப்பா? 25 லட்சத்திற்கு மேற்பட்ட ஜனம். ஸ்தோத்திரம்.
ஒரு பட்டணத்திற்கே கொடுக்குற மாதிரி கொடுக்கணும் தண்ணி. அதுபோல் கால்நடைகள், ஒவ்வொருத்தரும் கால்நடைகள் வச்சிருக்கிறாங்க. ஆமாம், உணவு இல்லைன்னா கூட என்ன பண்ணலாம்? ஆமாம், ஆராய்ச்சியாளர் சொல்கிறாங்க, வெறும் தண்ணீரை மட்டும் குடித்து கொண்டு கிட்டத்தட்ட 40 நாள் உயிர் வாழலாம். எத்தனை நாள் உயிர் வாழலாம்? 40 நாள். ஆனால் தண்ணீர் இல்லாமல் ஒரு நாள் கூட உயிர் வாழ முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் அதையும் ஜெயிப்பார்கள். புசியாமல் குடியாமல் கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்து செபித்து ஜெயமெடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. சரி, அப்போ தண்ணி இல்லையே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அப்போ மோசையை பார்த்து ஆண்டவர் சொன்னார், கண்மலையை நீ அடி. கண்மலை என்ன பண்ணு? ஆமாம், இருதயம் கடினமாக தான் இருக்கும், ஆனாலும் நீ நான் சொல்கிற வார்த்தையின்படி அடி, அந்த மலை பிளந்து உங்களுக்கு வேண்டிய தண்ணீரை கொடுக்கும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவரை மலையை அடித்து தண்ணியை கொடுக்குறான உடனே அந்த எழுத்தின்படியான காரியங்கள் மாத்திரமல்ல, நமக்கு எதிராக ஒரு மனிதன் கடின இருதயத்தோடு இருப்பானால் அவனுடைய இருதயத்தின் கர்த்தர் உடைப்பார், அவனிடத்தில் நன்மையை நம்மிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பார். அல்லேலூயா. பச்சிக்கிறவனிடத்திலிருந்து பச்சனமும் பலவான இடத்திலிருந்து மதுரமும் கடந்து யார் நம்மளை அழிக்க நினைக்கிறாங்களோ அவர்களிடத்திலிருந்தே தெய்வம் என்ன பண்ணுவார்? ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்படி அந்த கடின இருதயத்தை கர்த்தர் உடைப்பார். கடந்த நாட்களில் ஸ்தோத்திரம், அன்னை தெரசா அவங்களுக்கு தெரியும் தானே? கர்த்தர் நல்லவர். எந்த இடத்துல இருந்தாங்க? ஆமாம், கொல்கத்தாவில். அவங்க சோத்திர மிஷினரியாய் வந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்தாங்க. அவங்க சேவை செய்தாங்க. தொழுநோய் உள்ள அவர்களுக்கு மத்தியில் அந்த வேலைகளை செய்தாங்க. அப்படிப்பட்டவங்களெல்லாம் பராமரித்து தொட்டு தூக்கி அந்த வியாதியெல்லாம் தொடச்சி அவங்களுக்கு மருந்திட்டு அவங்களுக்கு ஒரு காப்பகத்தை உண்டாக்கி அவங்களுக்கு உணவு கொடுத்து இப்படி பராமரித்தாங்க. இப்படி அவங்களுக்கு பராமரிக்கும் போது சோத்திரம் நன்கொடை கொடுப்பாங்க. அதை வச்சு தான் அவங்க அந்த காரியங்களை செய்வாங்க. அப்போ ஒரு முறை சோத்திரம் இவங்களுக்கு அடுத்து சில நாட்கள் அவங்களுக்கு உணவு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை, பற்றாக்குறை வருது. அதனால இந்த அன்னை தெரசா என்ன பண்ணாங்க அப்படின்னா, சோத்திரம் ஒவ்வொரு கடையில் போய் பிச்சை கேட்டாங்களாம். சோத்திரம் எப்படியாவது அவங்களுக்கு என்ன பண்ணணும்? சோத்திரம் ஆகாரம் கொடுக்க வேண்டும்னு சொல்லி ஒரு கடைக்காரன், ஆமை சோத்திரம் அதெல்லாம் கொடுக்க முடியாதுமா போமா அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்னாங்களாம், எனக்காண்டி நான் கேட்கல, அங்கே தொழுநோயினால் பாதிக்கப்பட்டவங்க அநேகர் இருக்கிறாங்க, ஆகாரம் இல்லாமல் இருக்கிறாங்க, ஐயா கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்படி கேட்கும்போது காரி கையில் துப்புனான். காரி என்ன பண்ணானா, கையில் துப்பிட்டு இதுதான் நான் உனக்கு கொடுக்குறது போ அப்படின்னு சொன்னாங்க. அந்த அம்மா போய் சோத்திர கையை கழிட்டு வந்து திருப்பி சொன்னாலாம், அது எனக்கு இருக்கட்டும், ஆனால் அங்கே பசியாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஏதாவது கொடுங்கய்யா அப்படின்னு சொன்னாங்க. அந்த மனுஷனுடைய இருதயம் உடைஞ்சிச்சு. காரி துப்புனதற்கு பின்பதாகவும் தனக்காய் அல்ல மற்றவர்களுக்காய் ஒரு காரியத்தை கேட்குறான்னு சொல்லி கர்த்தர் அந்த கண்மலையை உடைச்சார். ஆமை ஸ்தோத்திரம். உடனே ஒரு மூட்டை அரிசி ஆமை ஸ்தோத்திரம் மாதம் மாதம் கொடுக்கத்தக்கதாக கர்த்தர் அவருடைய இருதயத்தை பிளந்து கொடுத்தார். அல்லேலூயா. தேவன் எவ்வளவு நல்லவர் பாருங்க. பச்சிக்கிறவனிடத்திலிருந்து பச்சனத்தை, பலவான இடத்திலிருந்து மதுரத்தை கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? கொண்டு வந்து சேர்க்கிறவராக இருக்கிறார். அதனால கண்மலை அவர் பிளப்பார். எப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு எதிராய் மனிதர்கள் கடின இருதயத்தோடு எதிர்த்து நின்றாலும் கர்த்தர் அந்த சூழ்நிலைகளை மாற்றுவார். அது கணவனாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம், இல்லை சமுதாயத்தில் இருக்கிற யாராக இருக்கலாம். கண்மலைக்குள்ளதான் தண்ணி இருக்கு. அதை உடைத்தால் அந்த தண்ணீரை காண கர்த்தர் கிருபை செய்வார். அதை உடைக்கிற வேலையை கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதனால கடினமான இருதயமாக இருந்தால் உடைப்பார். ஆமை ஸ்தோத்திர. கண்மலையானாலும் பிளப்பார். மோசே தேவனை நோக்கி பார்க்கும்போது, நீ போய் அதை அடி, அது உனக்கு தண்ணீர் கொடுக்கும் என்று சொன்னார். சொன்னபடியே போய் அடித்தான். அந்த கண்மலை தண்ணீர் கொடுத்தது. அந்த தண்ணீரினாலே தேவ ஜனங்களும் கால்நடைகளும் திருப்தியாய் மாறினார்கள். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவரார். அதனால எதுவானாலும் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபித்து பாருங்க. அற்புதமாய் காரியங்களை செய்வார், அதிசயமாய் காரியங்களை செய்வார். கண்மலையை பிளந்து தெய்வன் நமக்கு என்ன பண்ணுவார்? வழிகளை திறந்து தேவன் ஆசீர்வதிப்பார். இவங்களிடத்திலேயா நமக்கு ஆசீர்வாதம் வரப்போகுதுன்னு நினைப்போம். ஆனால் அவர்களிடத்திலிருந்தே தேவன் ஆசீர்வாதத்தின் ஊற்றை என்ன பண்ணுவார்? புறப்பட பண்ணுவார். ஆமை சோத்திரம். நீ கர்த்தருக்கு பிரியமாய் நடந்தால் சத்ருவும் உன்னோடு சமாதானமாகும்படி என்ன பண்ணுவார்? கொண்டு வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எதுவானாலும் தேவ சமூகத்தில் போய் என்ன பண்ணுங்க? ஷோம் பண்ணுங்க. கடந்த நாட்களில் சோத்திரம் இந்த ஆடியோ போட்டிருக்கோம் பார்த்தீங்களா? ஆடியோ சோத்திரம் நம்ம அரைக்குழாய் போட்டிருக்கிறோம், சின்னது. அதனால் சரியாக ரீச் ஆகலைன்னு சரி அப்புறம் நான் விசாரித்து சோத்திரம் இந்த மைக் செட்டுக்காரங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து விசாரிச்சு அப்புறம் அவங்கள 2 நாள் அவங்களுடைய மைக்கை அந்த ஸ்பீக்கர்லாம் போட்டு செக் பண்ணிவிட்டு ரைட்டு ஒரு 3 குழாயை மாட்டுவோம், ஒரு 3/4 குழாயை வாங்கி மாட்டுவோம், நல்லா ஓரளவுக்கு அது ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அரைக்குழாய் கிட்டத்தட்ட நம்ம சோத்திரம் ஒரு 7,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். இப்போ அதை 3/4 குழாயை எப்படி மாற்றுறது சோத்திரம்? அப்போ அவன்கிட்ட ஃபோன் அடித்து கேட்டேன், ஐயா இது மாதிரி சூழ்நிலை கர்த்தருடைய வார்த்தை தான், போகணும், கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் போகலை, ஆமாம் அந்த 3/4 குழாயாக மாற்றிக்கிட்டால் பரவாயில்ல அப்படின்னு சொன்னேன். சொல்லிட்டு சரி, ஆனால் கிராச் இல்லாமல் இருக்கணும். என்ன இல்லாமல் இருக்கணும்?
ஸ்க்ராட்சே இல்லாமல் இருந்தால் நான் மாற்றிக்கிறேன், இல்லைன்னா கொண்டு வந்துடாதீங்க, மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டான். அப்படியா, சரியா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் என்ன பண்ணேன், சோதரம் ஒரு நாள் மேலே ஏறி கலட்ட போனேன். கலட்டி அதை மாற்றுவோமே அப்படின்னு சொல்லி அப்போ நான் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே இதை கலட்டினா இவன் மாற்றி கொடுப்பானா அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்குறேன். பாருங்கள், கேட்ட உடனே ஒரு பதில், மாற்றி கொடுப்பான் அப்படிங்கிற. சரி, அடுத்து 3/4 குழாய் வாங்கலாமா, ஒரு 3 குழாய் வாங்கி மாட்டலாமா அப்படின்னு அடுத்த ஆண்டவர்கிட்ட கேட்குறேன். வாங்கலாம், மாட்டலாம் அப்படின்னு சொல்கிறேன். அப்பா, கத்தட்டேது நமக்கு என்ன வந்துச்சு, நொடி பொழுதில் பதில் வந்துச்சுன்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுறேன், வேக வேகமாக கலட்டிட்டேன். ஒரே ஆள் நானா ஒத்தாள் அந்த இடத்துல நின்று உச்சியில் நின்று கலட்டி எடுத்தா என் மனசையே ஏற்றுக்கலை. எனக்கு இந்த பொருளை எவனாவது புதுசாக நான் வாங்கும்போது கொடுத்தா நான் வாங்குவேனா? வாங்க மாட்டேன். ஏன்னா அவ்வளோ ஸ்க்ராட்சு பெயிண்ட் எல்லாம் போய் நல்லா டைட் வச்சதுனால அது எல்லாம் பாதிப்பாக இருந்துச்சு. அப்போ நான் நினச்சேன், எப்படி மாற்றுவான், நமக்கு ஒரு மனசாட்சின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதனால் மாற்றுறதுக்குரிய வாய்ப்புகள் இல்லை. கலட்டினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அதில் அவ்வளோ எப்படி மாட்டினாலும் கிராச் ஆகிரும். ரொம்ப பெரிய கொஞ்சம் பெயிண்ட் கிண்டெல்லாம் போய் இருந்துச்சு. அதனால் திருப்பி அதிலேயே என்ன பண்ணிட்டேன், மாட்டி வச்சுட்டேன், இதெல்லாம் மாற்ற முடியாது அப்படி. அதுக்கப்புறம் அந்த ஒருத்தர்கிட்ட நமக்கு தெரிஞ்ச ஒரு மணப்பாறையில் அவர்கிட்ட மைக் செட்டுக்காரர், அவர்கிட்ட நான் சொன்னேன், ஐயா இப்படி இருக்குது, என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னேன். அப்போ எங்கள் பசங்களை அனுப்பிச்சி விட்றேன், அவங்க வந்து பார்த்துட்டு அவங்க எடுத்துக்குவாங்க. ஆமாம், நீங்கள் அது என்னம்மா போடலான்னு சொல்லி புதுசு போட்டுக்கோங்க அப்படின்னா. மறுநாள் நான் மதுரைக்கு ஒரு விஷயமாக போக வேண்டியது இருந்துச்சு, கரெக்டாக 1 மணிக்கு. அதனால் அவருக்கு காலையிலேருந்து அடிக்கிறேன், இந்த 9 மணிக்கு வந்துடுவார், இந்த 10 மணிக்கு வந்துடுவார், இந்த 11 மணிக்கு வந்துடுவார். கடைசியில் 11 மணிக்கு மேலே போனே எடுக்கலை, 12:30 மணி ஆயிடுச்சு. 1 மணிக்கு நான் கிளம்பணும், என்னடா செய்கிறது அப்படி. அப்போ நான் நினச்சேன், எதுவானாலும் கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை ஒன்று இருக்குது, எப்படி அவன் இருதயத்தை நமக்கு என்ன பண்ணுவார், மாற்றி கொடுப்பார்ன்ட்டு நான் ஒத்தாளா திருப்பி போய் என்ன பண்ணுறேன், அந்த 1/2 மணி நேரத்தில் கடன்னு கலட்டி. அந்த நேரத்தில் யாரோ ஒருத்தன் வந்தாங்க, ராமோ சார், யாரோ வந்தாங்க. அப்புறம் டக்குன்னு இறக்கி கொண்டு வந்து, இல்லை ஜார்ஜ் வந்தான் இறக்கி கொண்டு வந்து தொடச்சி வச்சுட்டு, ஆமாம் அந்த காரில் கொண்டு போயிட்டோம். அங்கே சில வேலைகளை முடிச்சுட்டு அந்த மனுஷன்ட்ட கொண்டு போகிறதுக்காண்டி போனோம். தம்பி அந்த வண்டி ஓட்டின தம்பியும், நான் போயிட்டு வரேன்ப்பா நீ இருப்பான்னு. இல்லை நானும் உங்களுக்கு ஹெல்ப்புக்கு கொண்டு வரேன் அப்படின்னா. நீங்கள் ஒரு ஆளாக தூக்கிட்டு போகிறீங்களே, பரவாயில்ல என்ன, சரி கூட வந்தாப்புல. சரி வந்து அங்கே போய் அவர்கிட்ட போய் கொடுத்தேன். அந்த மனுஷாரை சுத்தமாகவே பார்க்கல. சரிங்க, உங்களுக்கு பிடிச்சதை என்ன பண்ணிக்கோங்க எடுத்துக்கங்கண்ணா. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு, பரவாயில்லையே பிடிச்சதை எடுத்துக்கன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, சரி 3 குழாய் எக்ஸஸாக எல்லாத்தையும் மாற்றி மீத எவ்வளோ பில்லு கொடுக்கணும் அப்படின்னு 5200 போட்டிருந்தாங்க. ஐயா கொஞ்சம் பார்த்து சர்ச்சுக்காண்டி எதையாவது ஒன்று செய். அவன் சொன்னான், நான் சர்ச்சுக்காய் செய்கிற பெரிய நன்மை என்ன தெரியுமா, யாரும் மாற்ற மாட்டாங்க, நான் உங்களுக்காக மாற்றி கொடுக்குறதா பெரிய நன்மை. அதனால் நீங்கள் வேறு ரேட்டு விஷயத்தில் என்ன பண்ணாதீங்க, குறைக்காதீங்க. 5200 போட்டால் சரி, 5000 ரூபாய்க்கு ரவுண்டு பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறேன். என்னோட ஒருத்தர் உதவிக்கு வந்தார் பார்த்தீங்களா, அவர் சோத்திரம், அவர் பாட்டு பில்லை வாங்கிட்டு போய் அப்படி போய் பார்த்து டப்புன்னு போட்டு பணத்தை போட்டுட்டார். 5400 போட்டுவார். ஐயா நீங்கள் மாற்றி கொடுத்தீங்க, அதனால் எக்ஸ்ட்ரா 200 வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் எங்கே போட்டீங்க அப்படின்னா, இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி. பாருங்கள் சோத்திரம், கர்த்தர் எவ்வளோ அழகாய் காரியங்களை அற்புதமாய் காரியங்களை நடத்துகிறார் பார்த்தீங்களா. ஆமை சோத்திரம். அதனால் தேவன் சொல்கிற வார்த்தை நம்புவதற்கு ஏதுவல்லாதது போல தான் இருக்குது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி செஞ்சால் அதில் தேவன் செய்கிற காரியங்கள் அற்புதமாக இருக்கும். அல்லேலூயா. அதனால சோத்திரம், அப்போ அவனுடைய இருதயம் அப்படி மாறிஞ்சில, அதை மாற்றி கொடுக்கறதுக்கு ஆமை சோத்திரம் நம்ம ஒன்று எப்படியாவது கர்த்தருடைய வார்த்தை ரீச் ஆகட்டும். ஆமை சோத்திரம், அதற்காக நம்ம பிரயாசப்பட்டோம். கர்த்தர் அந்த காரியங்களை செய்தார். அப்போ தான் நினச்சேன், அந்த மனுஷன் அதை மாற்றி கொடுத்ததுனால அவனுக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு 200 ரூபாய் என்ன இருக்கிறார் கூட்டி கொடுத்து அவன் பிரமிச்சு போய் நிற்கிறான். எவனாக இருந்தாலும் ரேட்டு குறைச்சி தானடா வாங்கிட்டு போவான், இவன் கூட 200 ரூபா கொடுத்துட்டு போகிறான். நானும் பிரமிச்சு தான் நிற்கிறேன். ஆமை சோத்திரம். சரி, கர்த்தருடைய செயலாக இருக்குது. ஏதோ ஒரு இருதயத்தை அந்த தம்பி இருதயத்தில் பேசுனதுனால சோத்திரம். பாருங்கள், புறஜாதி தான், தேவனை அறியலை தான், எனக்கு உதவிக்காண்டி வந்தவர் தான். ஆமை சோத்திரம். அவர் அந்த பணத்தை செலுத்திட்டு சோத்திரம் எல்லா பொருளையும் தூக்கிக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், கொண்டு வந்து சேர்த்தார். அல்லேலூயா. மறுநாள் இந்த வேலைகளை முடிச்சுட்டு தான் சோத்திரம் நாகப்பட்டினத்துக்கு போனேன். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால் ஏன் இந்த காரியத்தை சொல்கிறேன், ஆமை சோதர பிரச்சனைனா தேவன்கிட்ட பேசுங்க, அவர் பேசுகிற சத்தத்தை கேளுங்க. கர்த்தர் அழகாய் பேசுவார். செய்யணுமா செய்ய வேண்டாமா, எப்படி செய்யணும் ஏது செய்யணும் அப்படின்னு சொல்லி அப்படியெல்லாம் செஞ்சுட்டா நமக்கு அது சமாதானமாய் போகும், சந்தோஷமாய் போகும், மன நிறைவாய் போகும். ஆமை சோத்திரம். நம்முடைய யாராவது நமக்கு எதிராக இன்னால் அவங்க இருதயத்தையும் கர்த்தர் என்ன பண்ணுவார், பிளந்து காண்பிப்பார். ஆமை சோத்திரம். கண்மலையை அவர் என்ன பண்ணுகிறார், தண்ணீர் தடாகமாய் கற்பாரை நீருற்றாய் மாற்றுகிறார். வறண்டு கிடந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த கண்மலையிலிருந்து தண்ணீர் வந்தபோது அவங்களுக்கு பேரானந்தமாய் மாறினது. அல்லேலூயா. அதனால நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாகவே தேவன் என்ன பண்ணுவார், அற்புதங்களை செய்வார். பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, கண்மலை கற்பாரை போல சில பிரச்சனைகளை நீங்க சந்திச்சாலும் அதிலிருந்து நீருற்றை
நதியை புறப்பட பண்ணி உங்கள் இருதயத்தை குளிர பண்ணுகிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம்.